வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு கம்ப்ளீட் கலர் ரெஸ்டரேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து பிளாக் கலரில் இருக்குது. இப்போ நாம் வந்து இந்த வண்டியை ரெட் கலராக மாற்ற போகிறோம். இந்த வண்டியில் டேமேஜ் பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரியர் ஃப்ரேம் பெண்டாக இருக்குது. லேசாக கீழே விழுந்ததில் பெண்டாக இருக்குது. அதனால் ஃப்ரேம் பெண்ட் எடுத்துகிட்டு சைலன்சர்லாம் அடிபட்டிருக்கு. அது கூட மாத்திரம் வீல் ரிம்மு அடிபட்டிருக்கு. வீல் ரிம்மெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்குது. அதனால் சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி மறுபடியும் புதுசாக்க போகிறோம். இப்போ இந்த வண்டியை ரெடி பண்ணுறதே நாம் ஃபிட்னஸ்க்காக தான் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், எந்த பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு வண்டியை நம்ம வந்து கம்ப்ளீட் பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம அதில் உள்ள ஆஃப் கண்டிஷன் ஜாமான் முதற்கொண்டு மாற்றி தான் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் டோர்லாம் பார்த்திங்கன்னா அந்த லாக் பண்ணுற இடம்லாம் உடஞ்சிருக்கு. அதெல்லாம் கூட நம்ம ஸ்க்ராப் பண்ணிவிட்டு வேறு ஒரு டோர் எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சீட்டு போடுறது, சைலன்சர் வந்து இந்த மாடலுக்கு வந்து குரோம் சைலன்சர் தான் வரும். நாம் வந்து அது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலுக்குள்ளே பெயிண்ட் சைலன்சர் போட்டிருக்கோம். அதுக்கு வர கார்டு. அதனால் நம்ம வீல்லாம் கலட்டிட்டு ரிம்மெல்லாம் ஸ்க்ராப் பண்ணிட்டோம். புதுசாக ரிம்மு போட்டு ஸ்போக்ஸ் எல்லாம் புதுசு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். மற்ற அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஜிங்க் கோட்டிங் கொடுத்துருக்கோம். அதாவது வீல் சாஃப்ட்டு புஷ்ஷு, பிரேக் யோக்கு, அதுக்கு வர ஸ்ப்ரிங்கு, போல்ட் நட்டு, இதெல்லாம் வந்து கூட ஜிங்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வண்டியை. பார்க்குறதுக்கு புதுசு போல் இருக்கும். மற்ற பார்ட்ஸ் எல்லாமே அலுமினியம். அது இல்லாமல் இன்ஜின் கேஸ் கிரே கலர் வரும் இந்த வண்டிக்கு. அதே போலவே அடிச்சுக்கிட்டாச்சு. ஒரிஜினாலிட்டியாக என்ன கலர் வருமோ அதே கலரே இன்ஜின் கேஸுக்கு, செயின் கவருக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டாச்சு. வீல் ஹப்பு, ஃபோர்க் டியூபு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங். இப்போ இது பாடி கலர் ரெட் அடிக்கிறதுனால பேக்ரவுண்டை நம்ம எப்போவுமே வந்து ரெட்டுக்கு வந்து மெட்டாலிக் ரெட்டுன்னா அதுக்கு ஒரு மாதிரி பேஸ் கலர் வரும். இப்போ இது வந்து ஆர்டினரி ரெட்டு தான், சாலிடு கலர்னு சொல்லுவோம். இந்த சாலிடு கலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் நம்ம ஒயிட் அடிச்சிட்டோம்னா அதோட பிரைட்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடிக்கிற ரெட்டே வந்து ஒரு பிரைட் ரெட்டு தான். அது ஒரிஜினலாக ஸ்ப்ளெண்டரில் வரக்கூடிய கலர் கேண்டி ரெட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு சில்வர் பேஸ் அடித்து அந்த ரெட் அடிப்போம். அது ஒரு மெட்டாலிக்காக இருக்கும் அந்த ரெட்டு. இப்போ நம்ம அடிச்சிருக்க கலருக்கு வந்து சாலிடு கலர் தான். அந்த கலருக்கு பேஸ் வந்து ஒயிட் கலர் தான் அடிச்சிருக்கோம். அடிச்சுட்டு இப்போ நம்ம ரெட் கோட்டிங் கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி கிளியர் கோட்டிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ஹீரோ ஹோண்டாவில் எப்போவுமே குரோம் பார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக போகிறதுக்கு வேலை இருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா குரோம் பார்ட்ஸ் எல்லாம் அதே ஷைனிங்லேயே இருக்கும், துரு பிடிக்காது. அதோட அந்த ஃபினிஷிங் மாறாமல் ரொம்ப நாளைக்கு வரும். அது மாதிரி தான் இந்த வண்டிலையும் சில பார்ட்ஸு, அதாவது ஹேண்டில் பாரு, சீட்டு ஹேண்டிலு, சேரி கார்டு, பம்பரு, இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே குரோம் நல்லா இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் நம்ம குரோம் பண்ணலை. மற்றபடி பார்த்திங்கன்னா வீல் ரிம்மு தான் புதுசு போட்டோம். அதனால் எல்லாத்தையுமே வண்டியை ஃபினிஷிங் பண்ணி ரெடி பண்ண பிறகு தொடச்சி பாலிஷ் பண்ணாவே நல்ல மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்வி பிராண்டு தான், என்வி ப்ளஸ் அப்படிங்கிற பிராண்டு தான் எல்லா வண்டிகளுக்குமே ஸ்டிக்கர் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த வண்டிக்கும் நம்ம அந்த கம்பெனியில் தான் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நான் இந்த வண்டி முழுமையாக ரெடி பண்ணது முழுவதுமே, எல்லா ஸ்பேர்ஸ் மாற்றினது எல்லாமே தெளிவாக எடுத்து போட்டிருக்கேன். வீடியோ முழுமையாக பாருங்கள்.
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, வீடியோ முழுவதுமாக பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்க கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வண்டியை ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.